அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்கள் தங்களுடைய வாழ்வில் எதிர்பார்த்த மிக சிறப்பான தகரமும் தங்கமாக மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கும்பராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்வில் நீண்ட நாட்கள் எதிர்பார்த்த தகரமும் தங்கமாக மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்கக்கூடிய இனிமையான தருணமாக கும்பராசி காரர்களுக்கு இந்த வேலை அமைய போகிறது. குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நிகழ்வுகள் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதிலும் குறிப்பாக ஜனவரி 8ஆம் தேதி முதல் அடுத்த 7 நாட்கள் ஆராய்ந்து பார்க்கும் போது சூரியன் லாபஸ்தானத்தில் பெரும்பாலும் வலம் வருகிறார். இறுதியில் மிக வலுவாக விரயஸ்தானத்திற்குள் நுழைந்தாலும் பொங்கல் பண்டிகை, உழவர் திருநாள் உள்ளிட்ட பல விசேஷ தருணங்களை மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுப்பதால் உச்சபட்ச மகிழ்ச்சியும் இரட்டிப்பான நன்மையும் நிறைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக மாற்றி அமைக்க போகிறாருங்க. எனவே கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் குடும்பத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் தடை தாமதமின்றி உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே சூரியனுடைய இந்த மாறுதல் குடும்பத்தில் தனலாபத்தை பெற்று தருவதோடு மகிழ்ச்சியான சுப விரயங்களை ஏற்படுத்துவதால் நினைப்பதை காட்டிலும் தகரமும் தங்கமாக மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான மகிழ்ச்சியை நிறைவாக சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது சந்திரனும் இந்த வேளையில் பெரும்பாலும் சாதகமாக வலம் வருகிறார். நினைத்த காரியங்களை கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் திட்டவட்டமாகவும் கும்பராசிக்காரர்களுக்கு துல்லியமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் மல்லி கொடுக்கிறாருங்க. பிதுர்காரகனாகிய சூரியனும் மாதுர்காரகனான சந்திரனும் இந்த வாரத்தை மிக சிறப்பானதாகவும் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக இந்த வேளையில் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது மற்ற கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது குரு சுகஸ்தானமாகிய 4 வலம் வருகிறாருங்க. மிக விரைவில் அவர் வக்ர நிவர்த்தி பெற போகிறார். எனவே குரு 4 இருப்பது நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது ஜென்மத்தில் வீற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சனியும் அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனும் இந்த வேளையில் இறுதி கட்டத்தில் இருப்பதால் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிரமங்களை தகர்த்தெறிந்து கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் குதூகலத்தையும் கொண்டாட்டத்தையும் நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்துகின்றன. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் முற்றிலுமாக விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமைவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. தனஸ்தானத்தில் ராகுவும் அஷ்டமஸ்தானத்தில் கேதுவும் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் நிழல் கிரகமான ராகு கேதுவின் அமைப்பால் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டிய தருணமாக உள்ளது என்பதுதான் யதார்த்தம் உண்மை. யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் செவ்வாய் வலம் வருவது பல்வேறு வகையில அதிரடியான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக பெற்று தருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் வித்யாகாரகரான புதன் நிலை கொண்டிருப்பது அனைத்து வகையான பணிகளிலும் தடை தாமதங்கள் விலக்கி தனலாபம் உயர்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக கும்பராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்க கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நிலவக்கூடிய தடை தாமதங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தும் முற்றிலுமாக விலகக்கூடிய ஒரு தருணமாகவும் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சியை அபரிவிதமாக பெருக்கிக் கொள்ளக்கூடிய வகையிலும் தனலாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும், சுப விரயங்களாக மாறும். எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை மற்றவர்களுக்கும் மகிழ்ச்சியை அள்ளி கொடுப்பதோடு தங்களுடைய வாழ்விலும் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்குவதற்கான முதன்மையான யோகத்தை வலுவாக பெற்று தருகிறது. எனவே குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக பகிர்ந்து கொள்வதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. நெருங்கிய உறவினர்களின் வருகையால் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கும். இந்த தருணத்தில் நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பெருவாரியான சிக்கல்கள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. வீண் அலைச்சல்கள் சிரமங்கள் குறையும். பயணங்களை மேற்கொண்டாலும் கூட அவற்றில் நிறைவான மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க போகிறது. எதை செய்தாலும் அதை நன்கு திட்டமிட்டு
கணித்து உறுதியாக செயல்படுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, விடுமுறை உள்ளிட்ட பல சலுகைகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருங்க. பணிச்சுமை அதிகரித்தாலும் கூட சக பணியாளர்கள், மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையக்கூடிய இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உத்வேகமும் உற்சாகமும் நிறைவாக கிடைக்கும். எனவே அலுவலக பொறுப்புகள் அதிகரித்தாலும் சிறப்பாக கையாளுவதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக கிடைப்பதால் பல்வேறு வகையான தடைகள் முற்றிலுமாக விலகும். பொறுப்புகள் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைவாக கிடைப்பதோடு நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் தகரமும் தங்கமாக மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான வளர்ச்சியும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாக சந்திக்க முடியும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு தாமாகவே கும்பராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும். புதிய முதலீடுகளை சற்று ஆராய்ந்து தயக்கமின்றி இந்த தருணத்தில் மேற்கொள்வதற்கான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. 7.5 சனியில் ஜென்மசனி நிறைவடையக்கூடிய தருணத்தில் இருப்பதால் நினைத்த காரியங்களை தொழில்துறை, வியாபாரத்துறையில் கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செயல்படுத்துவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் அனைத்தும் முற்றிலும் விலகி நல்ல முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் அடித்தளம் இடக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் ராசியின் அதிபதியான சனியும் இணைந்து பலம் வருவது அமோகமான வளர்ச்சிக்கு உறுதியாக கலைத்துறைக்கு அடித்தளமிடுகிறது. எனவே கலைத்துறையில் மிக பெரிய அளவிலான புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றுவதற்கான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. தசாபதிகள் வலுவாக இருப்பின் இந்த தருணத்தில் உங்களுடைய படைப்புகளுக்கு மிக பெரிய அளவில் அங்கீகாரம் நிறைவாக கிடைக்கும். பெயர் புகழை பெற்றுத்தரக்கூடிய வகையில் சிறப்பான வளர்ச்சியை அள்ளி கொடுக்குங்க. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை விலக்கி நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக கிடைக்கும். இந்த தருணத்தில் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் வலுவாக உண்டு. குடும்ப கவலைகள், கல்வி ரீதியான விஷயங்களை பாதிக்காத வகையில் நல்ல மாற்றம் நிறைவாக கிடைக்குங்க. விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கு நிச்சயம் அங்கீகாரம் கிடைக்கும். பயிர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் அவற்றில் நல்ல மாறுதல் நிறைவாக கிடைக்கும். நிதி நெருக்கடி சார்ந்த விஷயங்களையும் சிறப்பாக கையாளக்கூடிய வகையில் விவசாயம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான மாற்றம் நிறைவாக இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் பல இனிமையான வளர்ச்சியை நிறைவாக சந்திக்க முடியுங்க. கும்பராசிக்காரர்கள் சற்று சிந்தித்து செயல்பட்டால் நிச்சயமாக தகரமும் தங்கமாக மாறும் தருணம் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தகரமும் தங்கமாக மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான அமோகமான நல்ல வாய்ப்பும் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைவாக கிடைக்கும்.